உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா எப்படா எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் அப் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு. தலைக்கு மேல இருந்த குருவ பயன்னு 2ஆம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. தனக்காரகன் தனஸ்தானத்துல இருக்கிறதாண்டி மிகுதித ராஜயோகம் தான் வேணுமா? பொருள் சேர்க்கை நடக்க போகுது. எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்க போறீங்க. இந்த வருஷமாவது எனக்கு கடன் முடிச்சிடாதா, இந்த வருஷமாவது என் கவலை தீந்துராதா, இந்த வருஷமாவது நான் நினச்சது நடந்துராதா, இந்த வருஷமாவது என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த அடி எடுத்து வச்சிட மாட்டேன்னான்னு யாரெல்லாம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அத்தனை அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரப்போகிறது. பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரப்போறீங்க. ஒற்றை வார்த்தையில இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லுங்க மேடம் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா ஒத்த வார்த்தையில் சொல்லட்டா, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிதி சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனை சரியா போகும். இவ்வளவுதான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போறீங்க. எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் தெரியாம தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிடுமா, நாளைக்கு வேலைக்கு போயிடுமா, அப்படி போயிடுமா, இப்படி போயிடுமான்னு யோசிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளில வரப்போறீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல 6ஆம் அதிபதி தசை 8ஆவது அதிபதி தசை நடக்காத வரைக்கும். அப்படி இல்லாட்டி 2ஆம் இடம் சார்ந்த குரு பகவான் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தயவு செஞ்சு எல்லாம் என்னால் முடியும், நான் அதை பண்ணிவிடுவேன், எதை பண்ணிவிடுவேன், யானையை பண்ணிவிடுவேன், புனையை பண்ணிவிடுவேன் மட்டும் சொல்லாதீங்க. குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. 2ஆம் இடத்துல குரு அமரும்போது, அதுவும் உச்சமாக அமரும்போது பயங்கரமான பண வரவை கொடுப்பாரு, நிதி வருமானத்தை கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா நிறைய வேலை வாங்குவார். ஸோ வேலை பளு அதிகரிக்கும். நிறைய வேலைப்பளு அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பயே அப்படி தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகம் நகரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான இம்பாக்டை கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குரு பெயர்ச்சி வாவ் மார்வலஸாக இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதே இந்த வருட பலன்கள் கொடுக்கும்போதே சொன்னேன், யாருக்கெல்லாம் சூப்பர் அப்படின்னா மிதுனம், கடகம், அப்படியே கன்னி, விருச்சகம் அப்படின்னு தான் போனேன். அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. நிறைய பேர் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஏதோ ஒரு படிப்போட கனெக்ட் ஆக போகிறீங்க.
உங்களை நேர்த்திக்கிறதுக்கான படிப்பு, வருமானத்திற்காக ஏதோ ஒரு படிப்பை ஆரம்பிப்பீர்கள். அது எல்லாமே கணிப்பொறி சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு படிப்பை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இந்த தடவை ஏற்படும். ஏன்னா, குரு உட்கார்ந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா? வாவ்! சூப்பர். இந்த 6, 8, 10 பார்க்குறாரு. 6ஆம் இடம் தாங்க வேலைவாய்ப்பு. நாளைக்கே நீ வேலைய விட்டு போயிடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பா இருந்தால், நாளை கழிச்சு உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. மிதுன ராசிக்காரருக்கு நடந்தே தீரும். இந்த லைட்டா சனி வக்கரமாகும்போது வச்சு செஞ்ச மாரிலாம் இந்த தடவ பண்ண முடியாது. ஏன்னா, டைரக்ட்டா சனிக்கு பார்வை குடுக்குறாரு குரு. ஏதாவது மிதுன ராசிக்கார பிள்ளைங்கள பண்ணா அவ்வளோதான் மண்டையிலே போட்டுருவேன்னு தெளிவா பார்வை அப்படி அவரையே பார்த்துட்டு இருக்காரு. சனியால நெகட்டிவா எதுவுமே பண்ண முடியாது இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு. 10க்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் சர்வீஸ். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு எல்லாத்தையும் குருவோட பார்வை இருக்கும்போது அது பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஹெல்த் ரீதியா ரொம்ப ஒரு மாரி இருக்கு. அவ்வளோதான் அப்படின்ற மாரி அளவுக்கு தவறா எடுக்க வேணாம். தீர்க்க முடியாத நோய்களா இருந்தா கூட இந்த தடவ குரு பார்வையின் மூலமாக வேற ஒரு டாக்டருக்கு அடுத்து இந்த தடவ தீர்ந்து போகும். கொஞ்சம் வெரிகோஸ் ஸ்பைன்ல அவஸ்தைப்படுறவங்க, கால் வலியில அவஸ்தைப்படுறவங்க, வயித்துக்கு பின்னாடி அந்த இடுப்பு கிட்ட அவஸ்தைப்படுறவங்க, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல அவஸ்தைப்படுறவங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல அவஸ்தைப்படுற எல்லாருக்கும் மிகச்சரியான மருத்துவம் கிடைக்கும். 6ஆம் இடம் தான் சர்வீஸ். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய அந்த தடவ சர்வீஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமா நல்லவைகள்லாம் உங்களை தேடி வரும். நிறைய பிளெஸ்ஸிங்கை அப்படியே எடுத்துக்கொள்வீங்க. 5க்கு 2 தாங்க 6ஆம் இடம். நிறைய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் நான் பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியல. நான் எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரில. இவங்களுக்குன்னு திண்டாடிட்டு இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே புரியும். நீங்கள் தலைமைத்துவமாக நீங்கள் பாஸாக இருந்து நீங்கள் செய்வீங்க. நான் ஒரு டீம் லீடராக இருக்கேன், நான் அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர்லாம் தாண்டி எகெயின் அதிச்சார குரு பெருச்ச குரு வரும்போது வாவ் செம்ம. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னுமே அரிதாக இருக்க போகுது. குலதெய்வ ஆசையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பேரை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஐயோ ஏண்டா மிதுனத்தில் பிறந்தோன்னு கவலைப்படுற அளவுக்கு இருந்த அமைப்பெல்லாம் மாறி சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சொத்து சேர்க்கை நிகழும். சொந்த பந்தங்களுடைய வருகையின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். நிதி அப்படின்ற இடத்துல கஷ்டப்பட்டுட்டே இருந்தவங்க உங்களுடைய விடியலுக்கான வாழ்வியலை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா, நிறையா வாய் சம்மந்தப்பட்டு புண்கள் வரும். வாயில் புண்ணு வருது, வாய் சம்மந்தப்பட்டு பிரச்சனை வர்றது, இல்லை அடிக்கடி இந்த உதட்டை கடிச்சிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். வருமானம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் வருமானம் வரும்போது அதை ரொம்ப சேமிக்கணுன்ற எண்ணம் அதிகமாகி அதை கொண்டு போய் சேமிப்போம். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் சேமிப்பு. அங்கே குருவோட பார்வை வர்றதுனால கொஞ்சம் சேமிக்க போகிறேன் நிறையா வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணி வைக்கிறது, நிறைய இது பண்ணுறது, கொஞ்சம் சேமிப்பே யோசித்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை விட்டு வருங்காலத்துக்காகவே பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத வச்சு இப்போ இந்த காலத்தை கடப்போம். மிச்சதெல்லாம் ஈசன் கையில், மீனாட்சி பார்த்துப்போ. அதனால் கொஞ்சம் ரொம்ப வந்து இதாக சொல்லலை, அப்படியே நம்மளை வருத்திக்கிட்டு தான் சேமிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகும். தடவை அதற்கான நிலைமையெல்லாம் வரும் உங்களுக்கு. சீக்கிரம் கடனை முடிச்சிடணும். நிறைய பேங்க் மூலமாக சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அது உங்களோட குரு ஒரு லேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் வக்ரமாக இருந்தார், இல்லை குரு வந்து வேறு இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கும். ஒருவேளை மகரத்திலே குரு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான குருவே பார்க்க போகிறான்ற போது இன்னும் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் வரும். என்ன இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் குருவோட பார்வையில் நீச்ச பங்கமாகும். அது நல்லாயிருக்கும், ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை. ஆனாலுமே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். குழந்தைகள் குறித்த கவலைகள் எட்டிப்போம். குழந்தைகளுக்கு நல்லவை நடக்கும், குழந்தைகளுடைய திருமணம் நடக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக குடும்பம் சார்ந்த சில என்ன முடிவெடுக்கலான்ற மாதிரி ஒரு யோசனை வருமே தவிர, மிதுனத்துக்கு பிள்ளைங்களோட இருப்பாமா, புருஷனோட இருக்கலாமா, நம்ம தனியாக இருக்கோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்காங்களே, இது எப்போ சேரும், இந்த மாதிரியான ஒரு தாட்டு தான் எண்ணிட்டு போகல. அந்த மாதிரியான சூழலை வந்து உருவாக்கும் கிரகங்கள். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்குமே தவிர, மற்றபடி மிதுனத்துக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. என்ன நிறைய பேருக்கு ஒரு வேலை போட்டு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. அது உங்களை சுகபோகமாய் வாழ வைக்கும். சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. மிதுனம் இந்த தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிதுன ராசியான அடுத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு, அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு, மூக்கில் மேலே விரல வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய மதிநுட்பத்தால், உங்களுடைய அறிவால், உங்களுடைய ஆளுமையால் நிரம்ப போகிறது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேணாம். ஓகே, மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் வழிபாடு. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ண மிதுன ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான மந்திரனின்னு பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்து உங்களை இயக்குவோம். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதே மாதிரி சோழவந்தான் அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஊருக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அங்கே சித்திரராஜ வல்லப பெருமாள். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஒரு களம். ஏன்னா அங்கே புதனுக்கு குரு நிவர்த்தி கொடுத்த ஒரு தலம். அப்போ சித்திரராஜ வல்லப பெருமாள் கோயில் சோழவந்தான் அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அத்திவரதர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிலைக்கும் ஒரு இதில் செய்யப்பட்ட சிலை தான், சித்திரத்தால் செய்யப்பட்ட சிலை. ரொம்ப நல்ல ஒரு தலம், குருத்தலம். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடுத்த நொடி உங்களுக்கான நிவர்த்தியை அந்த கோவில் எல்லையை போய் மிதிக்கும் போதே சரியாக போயிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி இந்த குரு பயிற்சியில் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன கலர் பயன்படுத்தலாம்? பயங்கரமாக க்ரீன் கலர் நிறைய பயன்படுத்துங்க. முடிஞ்சால் கொஞ்சம் எல்லோ கலர் பயன்படுத்துங்க. எல்லோ கலர் பர்ஸு, எல்லோ கலர் வேலெட்லாம் பெண்கள் பயன்படுத்தும் போது காசு, பணம், துட்டு, மணி வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ரொம்ப நல்லா இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு.